தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. உங்களுக்கு அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, வேலை இல்லாமல் இல்லை, வருமானங்கள் இல்லாமல் இல்லை, எல்லாமே டெபிசிட்டாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கையில் பணம் பொருள் இருக்குது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கும். இந்த வாரத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள், குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே நன்மையாகவே உங்களுக்கு அமையும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள். அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், குறிப்பாக வேலையின் காரணமாக அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் பொறுமையாக அவாய்ட் பண்ணுங்கள். காரணம் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. இந்த வாரம் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை நீங்கள் தக்க வைங்க. இது ரொம்ப முக்கியம். நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷனில் உங்களுக்கு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளுமே இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனமும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.